வெல்கம் பேக் டு வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐ பார்ட் எப்படி ஸ்மட்ச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபோட்டோவை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஜூம் பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு தேவையான அளவு கரெக்டாக அந்த எட்ஜை பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே உள்ள பாட்டம் ஏரியாவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்குங்க. அப்புறம் இந்த பேர்ன் டூல் எடுத்துக்கோங்க. பேர்ன் டூல் எடுத்துகிட்டு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த கண்ணோட கீழே உள்ள ஏரியாவில் இருக்க கலரே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் உள்ள. அதுக்கு முன்னாடி உள்ளே தான் செலக்ட் ஆகிருக்கானுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மறுபடி ஸ்மட்ச் டூல் எடுத்துகிட்டு தேவையான அளவு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. நான் இந்த சாதாரண ஜென்ரல் ப்ரெஸ்ஸில் உள்ள சாஃப்ட் ப்ரெஸ்ஸை தான் எடுத்திருக்கேன். ப்ரெஸ் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங் டிக்கை எடுத்துடணும். இதில் எதுலேயுமே டிக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டிக் இல்லாமல் பார்த்துட்டு இவ்வளோ வந்து அப்படியே ஸ்மட்ச் பண்ணுங்கள். தேவையான அளவு நான் ஸ்மட்ச் பண்ணுறேன். லைட்டாக அப்படி மெதுவாக ஸ்மட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைலை சேவ் பண்ணி வச்சு தேவையான லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கண்ணோட ஷேப் மட்டும் மாறாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த பேடில் நீங்கள் பெண்ணை இது ஸ்மட்ச் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளாக் லைன் அஃபெக்ட் ஆகாமல் நான் லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். அந்த கார்னரில் அந்த பிளாக் லைன் ஏறும்போது கரெக்டாக அந்த ஃபுல்லாக ஒயிட்டாக கலர் அந்த ஸ்கின் டோனை ஃபுல்லாக இழுத்துறாமல் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு வெளியில் ஸ்மட்ச் பண்ணுறேன். இது ஒவ்வொரு ஃபோட்டோவை பொறுத்தும் மாறுபடும். ஆனால் ப்ரஷ் செட்டிங்ஸில் எல்லாமே ஒன்று தான். ஸ்மட்ச்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபேஸிங் டிக்கு எடுத்துருங்க. உள்ளே வெளியில் வந்து சேஃப் டைனமிக்கு எந்த மாதிரியான டிக்கையும் டிக் பண்ணி வச்சுக்காதீங்க. ஏன்னா ஃபோட்டோஷாப்பு அது ஸ்லோவாக்கிடும். இந்த மாதிரி தேவையான அளவு ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அந்த பென் டூல் போட்ட இடம்லாம் நமக்கு தெரியும். அதை அப்படியே லைட்டாக ஸ்மட்ச் பண்ணி விட்ருங்க. இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்க லைனை தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுறோம். அதுக்காக லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிட்டு அதை பிரித்து அப்படியே காட்டுங்க. அந்த மாதிரி. இப்போது மேலே செலக்ட் பண்ணிக்குவோம். பென் டூல் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணுக்கு மேலே உள்ள அந்த பிளாக் லைனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஆர்ச்சு நீங்கள் வளைக்கும் போது கரெக்டாக பென் டூல் போடுங்க. இல்லைன்னா அது கண்ணோட ஷேப்பே மாற்றிடும். என்னடா அது நம்ம வரைஞ்ச ஃபோட்டோ மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டாந்துடும். நீங்கள் கரெக்டாக அந்த ஆர்க்கை பென் டூலை போட்டு சரியாக கட் பண்ணுங்கள். டிஜிட்டல் பெயிண்டிங் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இல்லை டுட்டோரியல் பார்த்து மட்டுமே நீங்கள் கற்றுக்க முடியாது. உங்களோட ஒர்க்கிங்கை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து ஒர்க் பண்ணுறீங்களோ
அவ்வளவுதான். அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட்டு அ உங்களுக்கு மாறுறது நீங்களே பார்க்க முடியும். இப்போ உள்ள செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்மட்ச் டூல் எடுத்துக்கங்க. அதே சாதாரண பிரஷ் தான் எடுத்திருக்கேன் நானு. அப்படியே உள்ள வச்சு ஸ்மட்ச் பண்ணி விடுறேன். இந்த மாரி ஷேப் மாறாம ஸ்மட்ச் பண்ணுங்க. 7.0ல இந்த மாரி ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஆனா ஸ்மட்ஜிங் அவுட்புட் சூப்பரா இருக்கும் அதுல. நீங்க இந்த கன்னம், அப்புறம் அந்த நெத்தி பகுதி இதுலலாம் 7.0 இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்து, அதுல நீங்க ஸ்மட்ச் பண்ணிட்டு, அந்த ஃபைல அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து சிசில எடுத்துட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அதுவும் எந்த மாறுபாடும் இருக்காது. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆயி குடுத்துட்டு வெளியில செலக்ட் பண்ணியிருக்கேன். அடிக்கடி ஃபோட்டோவ ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா, நீங்க ஒர்க் பண்ணது தப்பா இருந்துச்சுன்னா, நீங்க ஈஸியா அன்டூ பண்ணிக்கலாம். இல்லன்னா, நீங்க ரொம்ப நேரமா நீங்க ஜூம்லயே வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ஷேப்பு நீங்க அன்டூ பண்ணும்போது, ஃபோட்டோஷாப் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கேட்சி எடுத்து வச்சுக்கும். இல்லன்னா, நீங்க மறுபடியும் அந்த ஒர்க் ஃபைல மறுபடியும் ஸ்மட்ச் பண்ற மாரி ஆயிரும். அடிக்கடி ஃபைல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஷாப்ல நீங்க ஷார்ட்கட்டு நல்லா கத்து வச்சுக்கங்க. இல்லன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஸ்ட்ரென்த் வந்து நீங்க குடுக்குற அளவு பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ற ஃபோட்டோல எந்த அளவுக்கு ஸ்மட்ஜ் குடுத்தா போதுங்கிற அளவுக்கு இருந்தா, அந்த அளவு தான் நீங்க வைக்க முடியும். இந்த அளவுன்னு சொல்றதுனால உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்காது. நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க பொறுத்து தான் நீங்க ஸ்ட்ரென்த் அளவுல தான் வச்சுக்க முடியும். அதே மாரி ஒரு தடவ நீங்க ஸ்மட்ஜ் பண்ணிட்டு விடக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஸ்மட்ஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 60 வச்சு பண்றீங்கன்னா, அடுத்து 40 வச்சு பண்ணுங்க. அப்புறம் 30 வச்சு பண்ணுங்க. அப்புறம் 20 ஓட வச்சு நீங்க 4, 5 தடவ ஸ்மட்ஜ் பண்ணலாம். நீங்க மவுஸ் வச்சிருந்தீங்கனாலும் சரி, பேட் வச்சிருந்தீங்கனாலும் சரி, ஒரு 60, 70க்கு மேல ஸ்மட்ஜ் பண்ண போக வேண்டாம். அது ஃபோட்டோவ நீங்க புதுசா பழகுறனால ஃபோட்டோவ ஷேப்பே மாத்திரும். முகத்த மாத்திரும். இது என்னோட அனுபவம். எடுத்தோனே நம்ம ஸ்மட்ச் சூப்பரா குடுக்கணும்னு நான் என்ன பண்ணுவேன்னா, 80, 90 வச்சு யூஸ் பண்ணேன். அப்போதைக்கு நமக்கு நம்ம வரைஞ்ச ஃபோட்டோவா இது அப்படிங்கிற மாரி ஆயி போயிருச்சு. நீங்க அந்த மாரி ஸ்மட்ச் பண்ணாதீங்க. ஸ்ட்ரென்த்த கம்மி பண்ணி வச்சு ஸ்மட்ச் பண்ணுங்க. நீங்க நெனைக்கிற அவுட்புட் ஒரே நாள்ல கிடைக்காது. நீங்க ஒர்க் பண்ண தான் கிடைக்கும். இப்ப அந்த லைட்டா அந்த சின்ன ஷேப்ப கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றோம் பாருங்க. வெறும் ஐபார்ட் தான். அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எடுக்கும். நம்ம அந்த அளவுக்கு நுணுக்கமா உட்காந்து ஸ்மட்ச் பண்ணணும். எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட்டும் சூப்பரா இருக்கும். இப்ப மறுபடி நான் இந்த லெவல்ல ரஃப்பா ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஐபார்ட் எந்த பொசிஷன்ல இருக்கோ, அதே பொசிஷன்ல நீங்க ஸ்மட்ச் பண்ணணும். ஆப்போசிட்ல ஸ்மட்ச் பண்ணாதீங்க. அது சீக்கிரமா ஸ்மட்ச் பண்ணலாம்ன்ட்டு நீங்க ஆப்போசிட்ல வச்சு ஸ்மட்ச் பண்ணாதீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த ஐபாட்டோட வரைஞ்ச எஃபெக்ட்ட நம்ம அழகா கொண்டு வந்திருக்கோம். இன்னமும் உள் பகுதியில நம்ம ஸ்மட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நான் குடுக்குற மாரி தான் உங்களுக்கு ஒரு ஷேப்ப கொண்டு வரணும்னா கொண்டு வரணும்.
அப்படியே புடிச்சு இழுத்து நம்ம பெருசா இது பண்ணி கொண்டாந்துறக்கூடாது. அது அப்படியே திரும்ப நம்ம ஒர்க் பண்ணும்போது அசிங்கமா போயிரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்மட்ச் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு அவுட்புட்ல சூப்பரா அவுட்புட் கிடைக்கும். இப்ப மறுபடியும் பென் டூல் போட்டு, இந்த பிளாக் லைன மட்டும் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ண போறோம். அதுக்கு தான் இப்ப பென் டூல் எடுத்து லைன் கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். கரெக்ட்டா அப்படியே கட் பண்ணிக்கங்க. நம்ம ஒவ்வொரு டுட்டோரியல் போடவும் கொஞ்சம் சின்ன கேப் எடுத்துக்குவோம். அது எதுக்குன்னா, நீங்க ஒர்க் பண்ணி பழகணுங்கிறதுக்காக தான். அடுத்தடுத்து ஒரே நாள்ல நான் வீடியோ போட்டா, அந்த வீடியோ நீங்க உடனே பார்த்துட்டு, அதுக்கான இத பழகி வச்சுக்க மாட்டீங்க. போர் அடிச்சுரும் உங்களுக்கு. நீங்க அந்த சின்ன கேப்ல நீங்க அந்த ஒர்க்க மறுபடியும் ஒர்க் பண்ணி பாருங்க. நான் போடுற டுட்டோரியல் எத பத்தி போடுறேனோ, அத பத்தி நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி, இல்ல டவுன்லோட் பண்ணி நம்ம சேனல்ல எப்போதுமே வீடியோ இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு கூட நம்ம சொல்ற ஸ்டெப்ப யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட Facebook லிங்க் கூட இந்த சேனல் பேஜ்ல பின் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம இது இல்லாம ஃப்ளக்ஸ் டிசைனிங், வெட்டிங் பேனரு இதெல்லாம் மதுர எடிட்டு இதெல்லாம் எப்படி பண்றதுங்கிறது நம்ம டுட்டோரியல் போடலாங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். மேபி உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு ஒரு வீடியோவும் சீரிஸ்ல மேக் பண்ணுவோம். நான் ஃப்ளக்ஸ் டிசைனிங்கில ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. இந்த மதுர எடிட்டு, அப்புறம் வெட்டிங் பேனரு எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், ஆயில் பெயிண்டிங் இதெல்லாம் நமக்கு 3 இயர்ஸா ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க நம்ம சேனல்லே அவுட்புட்ட பார்க்கலாம். இந்த இடத்துல பிளாக் கலர் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. அந்த கண் இமை முடி மட்டும் தான் இருக்கு அந்த இடத்துல. ஒரிஜினலா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோல. அதனால நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம பிளாக் ஆக்கி வச்சுக்குவோம். நம்ம முடி அந்த ஹேர் வரையும்போது நம்ம அத சரி பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஒயிட் லைன மட்டும் ஒயிட் ஏரியாவ மட்டும் நம்ம ஸ்மட்ச் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏரியாவ செலக்ட் பண்ணி வச்சுக்குவோம். பென் டூல போட்டு கரெக்ட்டா கட் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல Pinterestஓட லிங்க் குடுத்துருக்கேன். அதுல நெறைய நடிகைகள், நடிகரோட ஃபோட்டோஸ்லாம் நெறைய நல்ல குவாலிட்டியாவே கிடைக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவ என்டர்டெயின்மென்ட்டுக்காக பார்க்காதீங்க. ஏன்னா, இதுல இருக்க ஒவ்வொரு வீடியோவும் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். இது அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது பிரயோஜனமா இருக்கணும். என்டர்டெயின்மென்ட்டா யாரும் வீடியோ பார்க்காதீங்க. அந்த டுட்டோரியல கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 100% ஃபுல்லா கத்துக்க முடியும். இப்ப நான் போட்டுக்கிருக்க சீரிஸ்ல விட, இன்னமும் மறுபடியும் ஒரு சீரிஸ் போடலான்றது இன்னும் டெப்த்தா வீடியோ நீங்க ஃபுல்லா எ பார்க்கிறத பொறுத்து நான் போடலான்ற ஐடியால இருக்கேன். இதுல இந்த ஐ பார்ட்ல 2 அந்த பிளாக் கார்னர்லயும் பிளாக் கலர் ஏறுற மாரி நீங்க ஸ்மட்ச் பண்ணிக்கங்க. அது ஏன்னா, நீங்க ஃபுல்லா ஒயிட் கலர ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அது அசிங்கமா போயிரும். இந்த மாரி ஃபுல்லா இது பண்ணாம லைட்டா அந்த கார்னர் ஏரியால லைட்டா அப்படியே பிளாக் கலர் ஏறுற மாரி அப்படி பார்த்துக்கங்க.
நான் இந்த பிளாக்கையும் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். இதில இந்த பிளாக் கலர ஃபில் பண்ணிக்குவோம். இப்ப கண்ட்ரோல் இஜெட் கண்ட்ரோல் டி குடுங்க. மறுபடியும் இந்த பாருங்க. நீங்க ஒர்க் பண்ணும்போது நல்லா நுணுக்கமா பாருங்க. எந்த இடத்துலயாவது நம்ம பென் டூல் போட்டிருப்போம். அத மிஸ் பண்ணிறக்கூடாது. இல்லன்னா அது அவுட்புட் எடுத்துட்டீங்கன்னா, அதில மறுபடியும் நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். எப்பவுமே கவனமா ஸ்மட்ச் பண்ணுங்க. பென் டூல் போட்டீங்கன்னா, அந்த ஷேப்லாம் எங்கனையாவது விட்டுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஸ்மட்ச் பண்ணிருங்க. ஃபைல அடிக்கடி சேவ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பக்கட்டு ஹேரையும் அதே மாரி தான் ஸ்மட்ச் பண்ண போறோம். பென் டூல் எடுத்துட்டு கரெக்ட்டான ஷேப்ல கரெக்ட்டா கட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. 2வது பர்ன் டூல் எடுத்துட்டு, அங்கே இருக்க கலர செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த பக்கட்டு செலக்ட் பண்ணனால பிரச்சனை இல்ல. அதே கலர ஃபில் பண்ணிக்கலாம். அது லைட்டா தான் ஃபில் ஆகும். ஃபில் பண்ணிட்டு, நீங்க ஸ்மட்ச் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்டு பாட்டம், அப்புறம் மேல, அதுக்கப்புறம் இந்த ஐபால் இருக்கிற ஏரியா, இப்படி தனித்தனியா ஸ்மட்ச் பண்ணுங்க. ஒரே ஒட்டுமொத்தமா நீங்க ஸ்மட்ச் பண்ணாதீங்க. ஏன்னா, அது சீக்கிரம் நீங்க முடிக்கணும்னு ஒரே இதில பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஷேப் மாறிரும். நானும் அந்த மாரி அ சீக்கிரம் கத்துக்கணுங்கிறனால ஸ்மட்ச் பண்ணி நெறைய டைமும் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோவும் நெறைய ஸ்மட்ச் பண்ணவே பிடிக்காத அளவுக்கு நான் நெறைய ஸ்மட்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோலாம் ஹிட்டன்ல இருக்கு. பார்வைக்கு இல்ல. நீங்க அந்த மாரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் தெளிவா டுட்டோரியல் போட்டுட்ருக்கேன். இத வெறும் டுட்டோரியலா மட்டும், இல்ல நீங்க கத்துக்க மட்டும் நீங்க பயன்படுத்தாதீங்க. இத வச்சு நம்ம மணியும் மேக் பண்ணணும். அது எப்படிங்கிறத வீடியோவும் நம்ம இந்த ஃபினிஷிங் முடிச்ச இந்த சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் சொல்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர ரீச் பண்ணல. ரீச் பண்றதுக்கு அது உங்கனால மட்டும் தான் முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எந்த ஹிட்டனும் இல்லாம டுட்டோரியல் நம்ம தெளிவா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். இல்ல புரியலைனாலும் நீங்க எ எப்படி கொஸ்டின் கேட்டீங்கனாலும், நம்ம அத விளக்கமா சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பிகினர் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணும்போது என்னென்ன தப்புலாம் பண்ணுவீங்க? நான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த சீரிஸ்ல டெமோவோட காமிக்கிறேன். என்னென்ன தப்பெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணும்போது. அது ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். அதுக்கு ஒரு டுட்டோரியல் நான் பண்றேன். நம்ம இந்த ஆரம்பிச்ச இந்த சீரிஸ ஃபர்ஸ்ட்டு முடிச்சுருவோம். நம்ம சேனல வீக்லி ஃபுல் வீடியோ 2 தடவ வாரத்துக்கு 2 வீடியோவாவது நான் அப்லோட் பண்ணிருவேன். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேல் பக்கமா செலக்ட் பண்ணிக்க போறோம். நான் ஏற்கனவே அந்த பக்கட்டு சொன்ன மாரி தான். கரெக்ட்டா அந்த இதில செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி ஃபுல்லா செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த செக்மெண்ட்ட மட்டும் தனியா உள்ள ஸ்மட்ச் பண்ணிருங்க. ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்க தனித்தனியா ஸ்மட்ச் பண்ணா மட்டும் தான், உங்கனால அவுட்புட் சூப்பரா குடுக்க முடியும். நீங்க பென் டூல் போடாம டைரக்ட்டா ஸ்மட்ச் பண்ணீங்கன்னா, அது ஷேப்ப பூரா கொலாப்ஸ் பண்ணிரும். உங்களுக்கும் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ட காலி பண்ணிரும். இதெல்லாம் நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நெறைய டுட்டோரியல் பார்ப்பேன். நெறைய
இதில வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் ஒரு சில வீடியோஸ் டீட்டெயில்ஸா சொல்லுவாங்க. ஒரு சில வீடியோல ஹிட்டனா மறைச்சுருவாங்க அத. வீடியோவ அப்படியே கட் பண்ணிருவாங்க. அங்க என்ன பண்ணாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. கமெண்ட் பண்ணாலும் சொல்ல மாட்டாங்க. நெறைய பேரு பிரஷ் கேட்குறீங்க. பிரஷ்ல வந்து ஒண்ணுமே இல்லங்க. ஹேர வந்து நீங்க பேட் வச்சிருந்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு ஈஸியா போயிரும். மவுஸ் வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிஸ்க்கு. ஒரு 3000ல ஒரு மவுஸ் இருக்கு. வேக்கம் பேடும் இருக்கு. இல்ல ஹியான்லயும் நல்லா இருக்கு பேடு. நான் ஹியான் பிராண்ட் வச்சு யூஸ் பண்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப நான் ஸ்மட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஹேரும் போட்டுட்டுருக்கேன். நீங்க பேட் வாங்குனா உங்க நாலேட்ஜ வளர்த்துக்கலாம். மவுஸ்லயே இருந்தீங்கன்னா, நீங்க அப்டேட் பண்ண எப்போதுமே நம்ம அப்டேட் பண்ணி நம்மள நம்ம அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுக்காக மவுஸ்ல பண்ண முடியாதா? அப்படின்னு கேட்டா பண்ண முடியும். இருந்தாலும் நமக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்ல. நம்ம அதிலேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அடுத்தடுத்து அப்டேட் வரையில நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த பென் டூல் போட்ட ஷேப்ப அப்படியே நம்ம ஸ்மட்ச் பண்ணிடுறோம். மறுபடியும் இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஏரியாவ கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப அந்த பிளாக்க தான் ஃபில் பண்ண போறோம். வீடியோ டியூட்டோரியல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க போட்டுட்டுருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ வியூஸ் ரொம்ப அதிகமா போகல. அது என்னோட தவறா இருந்தா மென்ஷன் பண்ணிருங்க. மேபி நான் திருத்திக்கிறேன். இல்ல வீடியோ சொல்றது இன்னும் புரியல. இன்னும் டெப்த்தா சொல்லிக் குடுங்கனாலும், நான் அதுக்கு வீடியோ மேக் பண்றேன். வீடியோவ பார்த்துட்டு ஒர்க் பண்ணாம இருக்காதீங்க. நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணா மட்டும் தான் அவுட்புட்டு குடுக்க முடியும். சும்மா வீடியோ பார்த்துட்டு நம்ம 2 ஃபோட்டோ எடுத்து டவுன்லோட் பண்ணி 2 ஃபோட்டோ எடுத்து ஸ்மட்ச் பண்ணி பார்த்துட்டு, அவுட்புட்டு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஒர்க்க அப்படியே விட்றாதீங்க. நீங்க அடிக்கடி ஸ்மட்ச் பண்ணா மட்டும் தான், அந்த உங்களுக்கு அந்த பிரஷரோட சென்சிட்டிவ் உங்களுக்கு தெரியும். இப்படி கரெக்ட்டா கட் பண்ணிக்கங்க. இப்ப கண்ட்ரோல் என்டர் குடுத்துட்டேன். உள்ள அப்படியே ஸ்மட்ச் பண்றேன். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா ஒயிட் கலரா ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டு ஸ்மட்ச் டூல் எடுத்துட்டு ஸ்மட்ச் பண்றேன். ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பிளாக் லைன ஃபுல்லா ஒயிட்ல ஸ்மட்ச் பண்ணிறாதீங்க. நீங்க இந்த மாரி பிளாக் இல்லாம ஃபுல்லா ஒயிட்ட இந்த இந்த மாரி ஸ்மட்ச் பண்ணிட்டீங்கன்னா, அது ஒரு வெக்டார் மாரி ஒரு ஃபேஸ குடுத்துரும். வெக்டார்னா இல்லஸ்ட்ரேட்டர்ல செய்வோம்ல அந்த மாரி. இந்த மாரி நம்ம பிளாக் லைட்டா இழுத்து விட்டு பண்ணும்போது, உங்களுக்கு அந்த ஐயோட நேச்சர் லுக் குடுக்கும்.
இந்த மாரி ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்மட்ச் பண்ணிட்டு, இந்த ஐபாலையும் பிளாக் கலரா ஃபில் பண்ணிக்கங்க. இந்த இடத்துலயும் கொஞ்சம் ஒயிட் கலர் லைனா ஃபில் பண்ணிக்கிறேன் நானு. இப்போ அன்டூ பண்ணிட்டு பாருங்க. இந்த இடம் கொஞ்சம் எனக்கு ஷேப் நல்லா இல்ல மாரி தெரிஞ்சுச்சு. நான் மறுபடியும் இப்படி ஸ்மட்ச் பண்ணிக்குவோம். இப்படி ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த ஷேப் மாறாம ஸ்மட்ச் பண்ணிருங்க மறுபடி. ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி மறுபடியும் இந்த மாரி ஸ்மட்ச் பண்ணுங்க லைட்டா. அப்பதான் இந்த நை நைஸா இருக்கும்ல, அந்த ஸ்மூத்னஸ்ஸு சூப்பரா கிடைக்கும். ஷேப்பும் கொலாப்ஸ் ஆகாம இருக்கும். இது எந்த டுட்டோரியலும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஸ்மட்ச் பண்ணும்போது ஒரே டுட்டோரியல்ல இருக்கிற மாரி, ஒரே ஸ்மட்ச்ல இருக்கிற மாரி உங்களுக்கு காமிப்பாங்க. அது ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது, அந்த ஸ்மட்ச் பண்றத கட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு தெரியாது. நீங்க அடிக்கடி இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தனித்தனியா ஸ்மட்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு 60ல வச்சு ஒர்க் பண்ணி ஃபுல்லா முடிங்க. ஐபாட்லேருந்து எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்க ரஃப்பா எல்லா ஷேப்லேயும் கொலாப்ஸ் ஆகாத மாரி நீங்க ஸ்ட்ரென்த்த கம்மி பண்ணி வச்சுட்டு, ஒரு வாட்டி ரஃப்பா ஸ்மட்ச் பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்மூத்தா அந்த ஸ்மட்ச்ச குடுக்கும். இப்போ இந்த ரவுண்டான எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிட்டு, தேவையான அளவு செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஐபால. இப்போ அந்த பிளாக் கலர ஃபில் பண்ணிடுறேன் அதுல. அதுக்கு முன்னாடி நான் இத அடுத்த லேயர் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அன்டூ, ரீடூ பார்க்கறக்காக. இப்ப கண்ட்ரோல் டி குடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு அந்த ஐபாட்டு சூப்பரா வந்திருக்கு தெரியும். இன்னமும் அத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு எம்ப்டி லேயர் போட்டு, அந்த லைட்டிங்க ஐயோட லைட்டிங்க காட்டுனேன்னா, உங்களுக்கு ஷேப் எவ்வளோ சூப்பரா வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு நியூ லேயர போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். அந்த லைட்டிங்க எங்கன இருக்குங்கிறத செக் பண்ணி வச்சுக்குவோம். நியூ லேயர போட்டுட்டு, இங்க லைட்டிங் எப்படி இருக்கோ, அப்படி நம்ம வரைஞ்சுக்குவோம். மேனுவலா. அந்த ஷார்ப்பான லைன் வரல. அதனால இந்த ஷேப் டைனமிக்க ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிட்டு, இங்க வந்து ஒரு டாட் மட்டும் இருக்கு. இந்த டாட்ட குடுத்துக்குவோம். அதே ஷேப்ல மட்டும். இப்போ எல்லா லேயரையும் ஆன் பண்ணி பாருங்க. ரொட்டேஷன் பண்ணிட்டேன். ஆன் பண்றேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த லைட்டிங் குடுத்தோனே எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா ஒரு அந்த ஒயிட் கலர் லைட்டிங் மட்டும் தான் குடுத்துருக்கோம். அதுவே நமக்கு ஃபோட்டோவோட லுக்க கரெக்ட்டா குடுத்துருச்சு. இன்னமும் இதில கலர் கரெக்ஷன் இருக்கு. இதில கலர்ல ஒரு லைட்டிங் குடுப்போம். அதெல்லாம் இன்னும் ஃபோட்டோவ மெருகேத்துற மாரி இருக்கும். இப்படி ஒவ்வொன்னையும் தனித்தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஆயில் பெயிண்டிங்க ஃபினிஷ் பண்றோம்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் ஐ பார்ட்டு. இப்படி தான் ஒவ்வொரு ஏரியாவும் ஸ்மட்ச் பண்ணி எடுக்குறாங்க. இப்ப இந்த நெத்தி பகுதியும் ஸ்மட்ச் பண்ணிருவோம். அதுக்கு இந்த சாஃப்ட்டான பிரஷ் தான் நான் எடுத்துக்கிறேன். பேசிங் டிக்கா எடுத்து விட்டுறேன். எடுத்துட்டு தேவையான அளவு பிரஷ் சைஸ வச்சுட்டு ஸ்ட்ரென்த்த ஓரளவுக்கு ஏத்திக்கிறேன். சாரி, நான் இப்போ எம்ப்டி லேயர்ல வச்சிருந்தேன். இப்போ அந்த ஸ்மெட்ச்ல ஃபோட்டோல வச்சுக்கிட்டு ஸ்மட்ச் பண்றேன். பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா அழகா ஸ்மட்ச் ஆகுதுன்னு. இது எல்லா 7.0லயும் இருக்கும். சிசிலயும் இருக்கும். நார்மலா ஜெனரல் ப்ரஷ்ல நான் ஒர்க் பண்றேன். பேடுங்கனால எனக்கு ஈஸியா இருக்கு. ஒருவேள மவுஸா இருந்தா இது அந்த பிரஷர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த இடத்துல இருக்க கொஞ்சம் டார்க்கா இருக்க கலர நம்ம தனித்துவமா காட்டணும். அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஒயிட் கலர் லைன தனியா காட்டணும். அத நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க ஸ்மட்ஜிங் பண்ண முடியாது. பண்ணாலும் நல்லா இருக்காது. ஒரே சேஃபா இழுத்துருவீங்க. லைட்டா ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த ஐப்ரோவ எப்படி பென் டூல் போட்டு கட் பண்ணி ஸ்மட்ச் பண்றேங்கிறத சொல்றேன். கரெக்ட்டா அந்த ஆர்ச்சுக்கு கரெக்ட்டா வளச்சுக்கங்க. அந்த ஐப்ரோவ கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் குடுத்தீங்கன்னா, செலக்ட் ஆயிரும். இப்போ உள்ள செலக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பர்ன் டூல் எடுத்து உள்ள அப்படியே லைட்டா பிளாக் கலர ஃபில் பண்ணிக்கங்க. பிளாக் கலர ஃபில் பண்ணிட்டு அப்படியே ஸ்மெட்ச் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த்த கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு. அப்படியே ஸ்மெட்ச் பண்ணுங்க. ஸ்மெட்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி குடுத்துட்டு சாரி, வெளியில கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி குடுத்தீங்கன்னா, வெளியில செலக்ட் ஆயிரும். வெளியில செலக்ட் ஆனதுக்கப்புறம் அத ஸ்மட்ச்ச வெளியில பண்ணுங்க. இந்த மாரி ஸ்மட்ச் பண்ணிட்டு இழுங்க அப்படியே. நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமா வச்சுக்கிறேன். அப்படியே ஷேப்ப கிரியேட் பண்ணி ஹைலைட் அந்த ஒயிட் லைனா காட்டிக்கிறேன். அது தனியா நம்ம ஹைலைட் போடும்போது சூப்பரா இருக்கும் அத பாக்க. எல்லா இடத்துலயும் நம்ம குடுக்க முடியாது அந்த மாரி. இப்போ டீசெலக்ட் பண்ணிட்டு, ஸ்ட்ரென்த்த கம்மி பண்ணி வச்சுட்டு, நான் மேலாப்ல லைட்டா ஸ்மட்ச் பண்றேன். அது ஏன்னா, அப்படியே ஹேர் வந்த மாரி ஒரு ஃபீல குடுக்கும். நீங்க அப்படியே ஹேர் வரையாம விட்டீங்கனாலும், அது சூப்பராவே இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இதுல நீங்க தனியா ஹேர் போடலைனாலும் நல்லாருக்கும் பாக்க. அந்த பென் டூல் வரையிற இடம் மட்டும் நீங்க அடிக்கடி நல்லா நோட் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா அந்த ஆரம்பிக்கிற இடத்துல வந்து பென் டூல் வந்தத ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் ஸ்மட்ச் பண்ணது எப்புடி இருக்குன்னு. அதே மாரி இந்த பக்கமும் செலக்ட் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா அந்த ஆர்ச்ல வளச்சுக்கிறேன் நான். இப்ப இந்த இடத்துல ஒரு லைட்டா இருக்கும். இங்கேருந்து இங்க ஒரு பெண்டு, அப்புறம் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனு, அப்புறம் கொஞ்சம் லைட்டா வளச்சு இங்க பண்ணிக்கிறேன். அப்படியே செலக்ட் பண்ணிட்டு பர்ன் டூல் எடுத்து உள்ள லைட்டா ஃபில் பண்ணிக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்த கூட வச்சுக்கங்க. அதாவது அந்த ப்ரெஷர கொஞ்சம் கூட வச்சுக்கங்க. இப்ப ஸ்மட்ச் பண்ணிக்கங்க.
இப்போ கொஞ்சம் ஒயிட் ஃபில் பண்ணிக்குவோம். ஏன்னா கொஞ்சம் ஹைலைட்டா காட்டுறதுக்கு அங்கே பிளாக் அதிகமா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமா இந்த மாரி ஏரியால ஃபில் பண்ணிறாதீங்க. அந்த ஃபோட்டோவ கொலாப்ஸ் பண்ணிரும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாரி டீசெலக்ட் பண்ணிட்டு, லைட்டா ஸ்ட்ரென்த்த வச்சுக்கிட்டு நீங்க ஸ்மட்ச் பண்ணி விடுங்க. இந்த மாரி ஆப்போசிட்ல ஸ்மட்ச் பண்ணாதீங்க. இந்த ஹைலைட்ட தனியா காட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு ஹைலைட் போடும்போது சூப்பரா இருக்கும் பாக்க. இப்ப இந்த பொட்டையும் நம்ம ஸ்மட்ச் பண்ணிக்குவோம். அப்படி சுத்தி லைட்டா ஸ்மட்ச் பண்ணிக்கங்க. இத நம்ம பிரஷ் டூலோட இந்த பொட்டு இதெல்லாம் வரைஞ்சுக்கலாம். இது இப்படிதான் இருக்கும். வெறும் ஸ்மட்ச் பண்ண ஃபோட்டோஸ் இப்படித்தான் இருக்கும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி லைட்டா ஹைலைட்ட குடுத்துருக்கேன். இப்ப நமக்கு ஐபாட் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டுட்டோரியல் தொடர்ந்து பாருங்க. நம்ம வீடியோஸ் எப்போதுமே டெப்த்தா தான் இருக்கும். எந்த ஹிட்டன் டீட்டெயில்ஸும் மறைச்சு நான் சொல்லப் போறது கிடையாது. ஓப்பன் பிளேஸா தான் இருக்க போகுது நம்ம சேனலு. இந்த 2டே 2 பிரஷ் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். வேக்கம் பேட் இருக்கனால. இது வேக்கம் பேட் கிடையாது. நான் ஹியான்ல பேட் வச்சிருக்கேன். அதனால நமக்கு ஸ்மட்ச் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் குடுக்குறத பொறுத்து தான் நம்ம வீடியோ நெறைய பேருக்கு யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.